மார்ச்ல 10th ஸ்டாண்டர்டுக்கு போர்டு எக்ஸாம் வரும். இதுல சென்டம் எடுக்கிறதுக்கு சோஷியல் சயின்ஸ் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பாங்க. இது எப்படி ஈஸியா நம்ம பண்ண முடியும்னா, ஃபர்ஸ்ட் எதுலெல்லாம் நம்ம மார்க் யூஸ் பண்றதுக்கான சான்ஸ் ஜாஸ்திங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நீங்க எவ்வளோ அளவு டெஸ்ட் எழுதுறீங்க, எவ்வளோ அளவு ரிவிஷன் பண்றீங்க, முக்கியமா இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் மேப்ல மார்ச்ல 10th ஸ்டாண்டர்டுக்கு போர்டு எக்ஸாம் வரும். இதுல சென்டம் எடுக்கிறதுக்கு சோஷியல் சயின்ஸ் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா சோஷியல் சயின்ஸ்ல சென்டம் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இது எப்படி ஈஸியா நம்ம பண்ண முடியும்னா, ஃபர்ஸ்ட் எதுலெல்லாம் நம்ம மார்க் யூஸ் பண்றதுக்கான சான்ஸ் ஜாஸ்திங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் 1 மார்க் கொஸ்டின்ஸ். ஸோ 1 மார்க்கர் பொறுத்த வரைக்கும் நீங்க 4 ஆப்ஷன்ல 2 ஆப்ஷன் இல்லைன்னு கன்ஃபார்மா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆனா அந்த 2ல எது ஒன்று கரெக்ட் அப்படிங்கிறதுல ஒரு கன்ஃபியூஷன் வரும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா 2 மார்க். 2 மார்க்லையும் பாத்தீங்கன்னா நீங்க 2 பாயிண்ட் ப்ராப்பரா 2 பாயிண்ட் எழுதணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வரும். இதுல ரொம்ப பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, கொஸ்டின் என்னன்னு புரிஞ்சுக்கிறதுல கஷ்டம் இருக்கும். இது ரெண்டுக்கும் என்ன சொல்யூஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1 மார்க் பொறுத்த வரைக்கும் ரிவிஷன் தான் சொல்யூஷன். நீங்க எவ்வளோ அளவு டெஸ்ட் எழுதுறீங்க, எவ்வளோ அளவு ரிவிஷன் பண்றீங்க, முக்கியமா ஃபேக்ட் நோட் போட்டுட்டீங்கன்னா 1 மார்க்ல ஆல் கொஸ்டின்ஸ் யூ கேன் டூ இட் ரைட். உங்களுக்கு அங்க டவுட்டே வராது. பார்த்த உடனே தெரிஞ்சிடும். மேம் கிளாஸ்ல சொல்லியிருக்காங்க, இப்படிதான் ட்விஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். 2 மார்க்கர் பொறுத்த வரைக்கும் அது என்ன கொஸ்டினா இருந்தாலும் கொஸ்டினை நல்லா ஃபுல்லா படிச்சுட்டு 2 பாயிண்ட்டுக்கு பதிலாக 3 பாயிண்ட் 4 பாயிண்ட் எழுதிட்டீங்க அப்படின்னா கீழே 2 பாயிண்ட், அதுக்கு ரெலவெண்டான 2 பாயிண்ட் வச்சு உங்களுக்கு மார்க் கொடுப்பாங்க. தேவையான இடத்துல எக்ஸாம்பிள்ஸ் போடுறது, நீட்டா ப்ரெசன்டேஷன் பண்றது, இதெல்லாம். 3 மார்க் அண்ட் 5 மார்க்கர் நீங்க கீவேர்ட் செஷன் பார்த்தீங்கன்னாலோ இல்லை கிளாஸ்ல 1 ஷாட் பார்த்தீங்கன்னாலோ இல்லை கொஸ்டின் டிஸ்கஷன் பார்த்தீங்கன்னாவே நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடுவீங்க. ஆனால் ஒரே விஷயம், 3 மார்க் கொஸ்டின்னா 4 பாயிண்ட்ஸாவது எழுதணும், 5 மார்க்கர்னா 6 to 7 பாயிண்ட்ஸாவது எழுதணும். இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் மேப்பில் 5 கொஸ்டின் தான். அதில் ஹிஸ்ட்ரியில் 8ல் 2 கேட்பாங்க. ஸோ 8ல் 2 அப்படிங்கிறது வெரி வெரி ஈஸி, ப்ராப்பரான ப்ராக்டிஸ். மற்ற ஜாகிரஃபியும் ப்ராக்டிஸ் மட்டும்தான் நம்மளை சேவ் பண்ணும். ஸோ இதில் என்ன அப்படின்னா, நான் கிளாஸில் சொன்ன மாதிரி அதர் நேம்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி எந்த இடத்துல பிளேஸ் பண்ணணும், பக்கமாக இருக்கிற பிளேஸுக்கான டிஃப்ரென்ஸ் என்ன, இது எல்லாமே தெரிஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் மேப்பில் 5 மார்க் வாங்க முடியும். சென்டம் வாங்கணும்னா ஃபஸ்ட்டு எதில் மார்க் லூஸ் பண்ணுறோன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா சோஷியல் சயின்ஸில் கண்டிப்பாக நம்ம சென்டம் வாங்க முடியும். ஸோ இதுதான் சோஷியல் சயின்ஸில் சென்டம் வாங்குறது ஈஸி அப்படின்னு நான் சொல்கிறதுக்கான ரீசன். ப்ராக்டிஸ், ரிவிஷன், இது ரெண்டையும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா சோஷியல் சயின்ஸில் சென்டம் கன்ஃபார்ம்.